துலாம் ராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எடை போடுவாங்க. சரி என்ன, தவறு என்னங்கிறத எடை போடுவாங்க. நிதானமாக யோசித்து முடிவெடுத்தவங்க எல்லாருமே வெற்றியாளர்களாக இருக்காங்க. இந்த 2026ல் இவங்களுடைய மனசில் உள்ள கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இவங்க ஒரு சரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு வெற்றியாளராக வரக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக இந்த 2026 இருக்க போது. ஸோ துலாம் ராசிக்காரங்க கட்டாயமாக கையில் ஒரு மோதிரம், ஒரு செயின் ஏதாவது ஒன்று இவங்க போட்டுருந்தாங்கன்னா இவங்க லைஃப் ஒரு வெற்றியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கும். தொழில் முன்னேற்றம் சார், பதவி உயர்வு ஏற்படுமா உங்களுக்கு? பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு. தொழிலில் முன்னேற்றம் உண்டு. தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. துலாம் ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாற்றம் உண்டு. வெற்றிக்கான சூழ்நிலையை உருவாக்கும். 2026 துலாம் ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துல அவங்க ரொம்ப சேஃபா இருக்கணும்? துலாம் ராசி மாணவ செல்வங்கள் இந்த 2026 படிப்புல முழு கவனம் செலுத்தும். கவனமா இருக்கணும். ஆமா, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். 2026 எந்த கடவுளை இறுக்கமா பிடிச்சுக்கணும்? பெரும்பாலும் மகாலட்சுமி இணைந்த வழிபாடை இவர்கள் செய்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். பெருமாளையும் பார்த்துட்டு மகாலட்சுமி மனசார வேற திருப்பதி தான் போயிடணும்னு சொல்றீங்க போல சார். எல்லா ஊர்லயும் திருப்பதி ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப திருப்பதி போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். தொடர்ந்து 2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல குறிப்பா முக்கியமா துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குறிப்பா முக்கியமாக கால சக்கரத்துக்கு 7ஆம் இடம், நீதியரசர் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சனி பகவான் அமர்ந்த வீடு தான் நம்மளோட துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எடை போடுவாங்க. சரி என்ன, தவறு என்னங்கிறத எடை போடுவாங்க. நிதானமாக யோசித்து முடிவெடுத்தவங்க எல்லாருமே வெற்றியாளர்களாக இருக்காங்க. அவசரப்பட்டு எடை போட்டவங்க எல்லாருமே பல நபர்களோட சிக்கி தவிக்கிறாங்க. இது கடந்த காலங்கள் நடந்தது. ஸோ அப்போ இந்த 2026ல் இவங்களுடைய மனசில் உள்ள கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இவங்க ஒரு சரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு வெற்றியாளராக வரக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக இந்த 2026 இருக்க போது. அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம், சனி பகவானுடைய வில் பவர் கொண்ட ராசி தான் நம்ம துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்காரங்க கட்டாயமாக கையில் ஒரு மோதிரம், ஒரு செயின் ஏதாவது ஒன்று இவங்க போட்டுருந்தாங்கன்னா இவங்க லைஃப் ஒரு வெற்றியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கும். ஓகே, அந்த மோதிரம் செயின் சொன்னீங்களா சார், தங்கத்துல போட்டுக்கணுமா வெள்ளியில போட்டுக்கணுமா? தங்கத்துல தான் போட்டு. தங்கத்துல போட்டுருந்தா ரொம்ப சூப்பர். இல்லைன்னா வெள்ளி போடலாம். ரெண்டுமே அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். சனி சுக்கிரனாலே நம்ம வந்து மெயினா வந்து தங்கத்தை எடுத்துக்கிடுவோம். ஸோ தங்கத்துல போட்டுருந்தா ரொம்ப அற்புதமான மாற்றம் உண்டு. இல்லைங்க எனக்கு இப்படிக்கு வெள்ளியில தான் போடணும்னா ஃபர்ஸ்ட் வெள்ளியை வாங்க, ஆட்டோமேட்டிக்கா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வந்துடும். சார், துலாம் ராசிக்காரர்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணா அதை பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அவங்க எந்தெந்த விஷயத்த வந்து இந்த வருஷம் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க? இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து அரசாங்க வேலையில இருக்க துலாம் ராசி என்பவர்கள் நல்ல ஒரு வெற்றியாளராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்குமே மிகப்பெரிய மாற்றம் உண்டு. எங்கேயா ஒரு இடத்துல போய் தேவையில்லாம மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையை தவிர்த்து வேற நபர்களிடம் ஒரு அன்புக்காகவோ பாசத்துக்காகவோ ஏங்கி சிக்கி தவிக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனை வெளியே வந்துருவாங்க. ஏன்னா இவங்க வாண்டடா பஸ் ஏறல, இவங்க ஏத்தி விட்டுட்டாங்க. தொழில் முன்னேற்றம் சார், பதவி உயர்வு ஏற்படுமா உங்களுக்கு? பதவி உயர்வு கண்டிப்பா உண்டு. தொழில முன்னேற்றம் உண்டு. தொழில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியார் துறையில வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்க துறையில வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் சரி, துலாம் ராசி என்பவர்கள் உறுதியாக ஒரு பதவி உயர்வு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு வாகனங்கள் வாங்குவாங்கல்ல சார் இந்த 2026ல? அதாவது 2026ல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய துலாம் ராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய சமசத்துவ பார்வை மூலமா பார்க்கார். ஸோ அப்போ அந்த பார்வையானது இவங்களுக்கு அந்த இயக்கத்தை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாற்றம் உண்டு. வெற்றிக்கான சூழ்நிலையை உருவாக்கலாம். சிறப்பு. சோ திருமண தடை துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் தடை இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த 2026ல திருமண தடை நீங்க இருப்போம். கண்டிப்பா இந்த 2026ல கெட்டிமலம் கொட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு கிரகங்கள் அற்புதமான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்கார். ஃபர்ஸ்ட் விஷயம் குரு பகவான் கொடுக்கார். ஸோ அதாவது குருக்கும் சுக்கிரனுக்கும் என்னதான் ஒரு கருத்து வேறுபாடுகள், இவர் அசுப குரு இவர் தேவ குருவாக இருந்தாலும் துலாம் ராசிக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கு. எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும்னா குரு பார்வை வேணும்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை நம்மளோட துலாம் ராசிக்கு
ஜூன் மாதம் வரையும் அற்புதமாக கிடைக்கும். ஸோ அதனால் திருமணத்துக்கான விஷயங்கள் இவங்களுக்கு இயங்கும். ஃபஸ்ட்டு திருமணமும் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மேரேஜில் ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிட்டேன், ரொம்ப போராட்டத்தை சந்திச்சிட்டேன், ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறவர்களுக்குமே 2வது திருமணத்துக்கான வாய்ப்பும் கிரகங்கள் கொடுக்குது. சிறப்பு. குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. இந்த 2026ல குழந்தைக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா சார்? ஆமாம், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 2025லையும் சொல்லியிருந்தோம். 2025ல் நம்மளோட துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகுவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சில நபர்களுக்கு ஜாதக ரீதியாக தசாபுத்திகளும் உதவியாக இருந்தாலும் உடனே கிடைச்சிருக்கும். பல நபர்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக இந்த 2026ல் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டுன்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். துலாம் ராசிக்கார பெண்கள் இந்த வருடம் தங்க நகை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? உறுதியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்க செயின், பிரேஸ்லெட்டு அல்லது வந்து மோதிரம் அப்படின்னு நம்ம முதலே சொல்லிட்டோம். அப்போ போது நம்ம பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய கிரகங்கள் அற்புதமாக வாய்ப்பு அளிக்குது. துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாக பெண்கள் தங்க நகை வாங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. அதே போல் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்க துலாம் ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026 இருக்கும். 2026ல் துலாம் ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துல அவங்க ரொம்ப சேஃபா இருக்கணும்? துலாம் ராசி மாணவ செல்வங்கள் இந்த 2026ல படிப்புல முழு கவனம் செலுத்தணும். கவனமா இருக்கணும். ஆமா, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அசால்ட்டா இருக்கக்கூடாது. என்னால முடிஞ்சிடும், நான் படிச்சிருவேன், நான் கடைசியில படிப்பேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்துகின்ற விஷயங்களை, ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய பாடங்களை திரும்பியும் ஒரு தடவைக்கு 2 முறை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. அசால்ட்டா இருந்துட்டா நிறைய மதிப்பெண் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். அடுத்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா கொஞ்சம் அதிகமாக யோசித்து நிதானமாக முடிவெடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் சமாளிக்க முடியும். அதே போல் இவங்களுடைய மூத்த சகோதரர் செயல்பாடுகள் அல்லது மூத்த சகோதரருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும். அவங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கால் முட்டி வலி கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் உடனடியாக அருகில் இருக்க சிறந்த மருத்துவரை பார்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. துலாம் ராசிக்காரர்கள் 2026 எந்த கடவுளை இறுக்கமா பிடிச்சுக்கணும்? பெரும்பாலும் மகாலட்சுமி இணைந்த வழிபாடை இவர்கள் செய்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பெருமாளையும் பார்த்துட்டு மகாலட்சுமி மனசார வேற திருப்பதி தான் போயிடணும்னு சொல்றீங்க போல சார். எல்லா ஊர்லயும் திருப்பதி ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருப்பதி போனால் திருப்பம் வருங்கிறது இயல்பாகவே உண்டு. வாழ்க்கையில எப்போ ஒரு மாற்றம் வரலன்னு எதிர்பார்க்காங்களோ, மாற்றமே எதிர்பார்க்குற அனைவருமே திருப்பதி போயிட்டு வராங்க. அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வருது. ஸோ அப்ப திருப்பதிக்கு இந்த வருடத்துல ஒரு தடவையா போயிட்டு வாங்க. அல்லது பக்கத்துல இருக்க பெருமாளையும் மகாலட்சுமி இவங்க கைப்பற்றிக்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம ரிஷபராசி நண்பர்களுக்கு சொன்ன மாதிரி இவங்க வந்து சுக்கிர ஓரையில் நைட் 8 to 9 இவங்க வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு சில இனிப்பு வகைகள் வைத்து இவங்க வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. இந்த வழிபாடு முறைகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கீழே உள்ள நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணட்டும், நான் தெளிவாக சொல்றேன். கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி.